இப்போ நம்ம கூட இந்த சேனலோட ஆங்கர் வந்திருக்காரு. அவரை பற்றி கொஞ்சம் பேசலாம். வணக்கம். இதுக்கே இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்து சேனல் அப்படியே மூடியே வச்சுருக்கீங்க, ஒரு வீடியோவும் அப்டேட் இல்லை. அது உங்கள்கிட்ட இப்போ சொல்ல மறந்துட்டோம் பார்த்தியா. என்ன ஆகிப்போச்சுன்னா, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம ஆளுங்கெல்லாம் வந்துட்டு ஒரு எக்ஸிட்டிங் போலிங் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இந்த ஓடாத அந்த டாடா சும்மா இருந்துச்சுல, அதை தூக்கின்னு கிளம்பிட்டானுங்க. வண்டி எடுக்கடா காசு வாங்கிக்கின்னு ஒரு 50 தொகுதி போயிட்டு சில பல மக்கள் கிட்டலாம் நல்லா விசாரிச்சுட்டு யாரு அதிகமாக வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, யார் முதலமைச்சர் பதவிக்கு வந்து உட்காருவாங்க அப்படின்றது வந்து ஓட்டு போடுறப்ப இல்லை, எப்போ வந்து விஜய் வந்தாரோ அப்போலேருந்து எல்லா மனதிலும் வந்து இருக்குது. இவர் வந்துருவாரா அவங்க வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 முனை போட்டி வந்ததால யார் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்றது வந்து எலெக்ஷன் வந்து லாஸ்ட் வரைக்குமே 6 மணி வரைக்குமே தெரியாத நிலவரம் இருக்குது. அதனால் நம்ம டீம் வந்து போயிட்டு வந்ததால ஆஃபீஸ் வந்து 2-3 நாளாக மூடியாச்சு. இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சு ரிப்போர்ட்லாம். ஓகே. இப்போ வந்து சில சேனல்லாம் பார்த்தா இந்த போலிங்லாம் கொடுக்குறாங்கல்ல எலெக்ஷன், அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நல்ல ஒரு கொஸ்டின். நீ வந்து 2-3 நாளாக ஆஃபீஸ் போட்டு இருந்ததால இதெல்லாம் அந்த வீடியோலாம் உட்காந்து பார்த்துக்கிற போல இது யூடியூப்ல. நல்ல கொஸ்டின். அது வந்து இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டைம், அதாவது டிஎன்டிவி, அப்புறமேல ஆக்சஸ் டிவி சம்திங் வந்து எல்லாமே எடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்கள் சீட்டு தெரியுது, நீ மூடு. எல்லாருமே மாறி 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 வருது கருத்து கணிப்பு. நம்ம சானியா கேட்டிவில் ரங்கராஜ் பாண்டியா விட்டுக்கிறது கூட இவங்க தான் ஜெயிப்பாங்க அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு அவராலே உறுதியாக ஒன்றும் சொல்ல முடியல. இவங்களும் வந்துட்டு மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து டிஎம்கே தான் ஜெயிக்கும் ஒரு டிவியில் சொல்லிட்டானுங்க, இன்னொரு டிவியில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும், இன்னொரு டிவியில் வந்துட்டு விஜய் தான் ஜெயிப்பார் அப்படின்ற ஒரு கலை நிலவரம் வந்து மாறி மாறி சொல்கிறாங்க. மக்களை வந்து இப்போ குழப்பத்திலே வச்சுக்கிறாங்க ரிசல்ட் முடிகிற வரைக்கும். இப்போ நம்ம சேனலில் பிரத்யேகமாக 50க்கு மட்டும்தான் எடுத்துக்கிறோம், 50 தொகுதியில். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு, எவன் ஜெயிப்பானே தெரில. நாம் தமிழ்லாம் ஆட்சி அமைக்க போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் உங்களால் நம்ப முடியுமா? நாம் தமிழ்ல தான் இந்த வாட்டி ஆட்சி அமைக்குது, அண்ணன் சீமான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நீங்க நம்புவீங்களா அத? இப்போ இப்போ எப்படி யார் ஆட்சி அமைப்பா அந்த ஒரு இதுல நீங்க கருத்து கணிப்பு பண்ணிருக்கீங்க? ஆட்சி அமைக்கிறது வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ரிசல்ட் எண்ணும் போது ஒரு தபால் ஓட்டு முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 தொகுதி எடுக்கும்போது சொல்லிடலாம் இவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்றது. இப்போ வந்து யார் அமைப்பாங்கன்றது வந்து ஒரு கேள்விக்குறியாகவே வந்தது. 6-5 மணி வரைக்குமே கரெக்டாகவே சொல்ல முடியாது யார் அமைப்பாங்க அப்படின்றது. ஆனால் நம்ம கருத்து கணிப்பு பிரகாரம் 12 மணிக்குள்ளே யார் அமைப்பாங்க அப்படி தெரிஞ்சிடும். மேக்சிமம் வந்து வாய்ப்பு வந்து எதையாச்சும் சொல்லியா டிஎம்கேவுக்கு அதிகமாக இருக்குது, 2வது வந்து ஏடிஎம்கேவுக்கு இருக்குது. விஜய் வந்துட்டு ஆட்சி அமைப்பாரா அப்படின்னு நிலைமையை விட்டுட்டு ஆட்சி யார் அமையறதுக்கு அவர் உதவியாக இருப்பார் அப்படின்றது தான் வந்து விஜயோடைய நிலைமை. டிவிகே வந்து ஆட்சி அமைக்குமா அமைக்காதா அப்படிலாம் இல்லை, யார் அமைக்க போகிறாங்க டிவிகேவை வச்சுக்கிட்டு யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்றது தான் அந்த 50 தொகுதியோடைய கலை நிலவரமாக இருக்குது. இது வந்து நம்ம ஓட்டு எண்ணற அன்னைக்கு தான் தெரியும் ஏன் திடீர்னு முதலமைச்சர் சீமா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 25 தொகுதியில் சீமா தான் முதலமைச்சர் ஆணித்தரமும் நம்பிக்கிட்டு சுத்திக்கிறானுங்க. அதனால கலை நிலவரத்தை நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியலங்க. ஆனால் அந்த பெரிய பெரிய தான் எப்படி தான் சொல்றாங்கன்னு நம்மளால சொல்ல முடியல. சீமான ஒரு பொருட்டாவே மதிக்கல, மற்றவைன்னு போட்டு 0-0 போட்டுறானுங்க. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இந்த ராசாவை நம்பி வந்த யாரும் அடமோசமே போக போறதில்லை.